ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம லீட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம லேக்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லேக்னா என்ன சொல்லுவாங்க? லேக்னா அப்படியே பின்தங்கி வர்றது தான் லேக்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ ஒரு இது இருக்குது, வேல்யூ இருக்குது, அதை அப்படியே பின்தங்கி வர்றது தான் லேக்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான், அதாவது ப்ரீவியஸ் ரோ, எனக்கு போன ரோவோட வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம லேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். லீட் ஃபங்க்ஷன் என்னன்னா, எனக்கு அடுத்து வர ரோவோட வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம லீட் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு போன ரோவோட வேல்யூவோட வேணும் அப்படின்னா நம்ம லேக் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் லீடுக்கும் லேகுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? எனக்கு அடுத்தது வேணும் அப்படின்னா லீட் யூஸ் பண்ணணும், இல்லை எனக்கு போன ரோவோட வேல்யூ வேணும் அப்படின்னா லேக் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து 8i இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 8i அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம இந்த லேகை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ எனக்கு வந்து 2 காலம் இருக்குது, சேலரி காலம் இருக்குது, ஒரு லேக் காலம் இருக்குது. ஸோ லேக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்க வேல்யூ வந்து எனக்கு ஃபஸ்ட்டில் காட்டும். ஓகேவா? அதாவது இப்படி காட்டிகிட்டு இருந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூவை வந்து செகண்டோ தேர்டோ நம்ம எந்த இது எக்ஸ்பிரஷனில் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கீழே வந்துட்டு இருக்கும். லேக்னா அப்படின்னா அப்படியே கொஞ்சம் பின்தங்கி கீழே நம்மளுக்கு வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி வரும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் ரோவில் வந்து எத்தனை நம்ம ஸ்கிப் பண்ணி கீழே இறக்குறோமோ அத்தனை இதுக்கும் வந்து நம்மளுக்கு நல்லுன்றது வந்து கேப்சர் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ இது நம்ம சின்டெக்ஸ் என்ன, அது எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இதுதான் வந்து லேக் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ். ஓகேவா? ஸோ லேக் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ நம்ம எந்த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அதோட ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும், லேகு. ஸோ எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு ஆஃப்செட் வந்து கொடுக்கணும். இது ஆஃப்செட்டோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ சொல்லலாம். ஸோ இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ நம்ம ஏதோ ஒன்று சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த ஆஃப்செட் நம்ம கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஓவர் கிளாஸ் யூஸ் பண்ணோம். ஓவர் கிளாஸில் ஆர்டர் பை கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எந்த காலம் நான் ஆர்டர் பண்ணி இங்கே எனக்கு வந்து லேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஆர்டர் பை கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது எந்த டேபிளில் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டேபிளோட நேம் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதை வந்து எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஸோ என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு எம்ப்ளாயிஸ் டேபிள் ஒன்று இருக்குது. ஓகேவா? அதில் வந்து நான் செலக்டிவாக இந்த ஃபஸ்ட் நேமே டிபார்ட்மெண்ட் ஐடி சேலரி காலம் 3 காலம் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 3 காலம் நம்ம எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம லேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகலாம். ஸோ லேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும், லேக் கொடுக்கணும். லேக் கொடுத்துட்டு என்ன கொடுக்கணும், எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். எந்த காலம் நம்ம வந்து லேக் பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுக்கணும். நம்ம வந்து சேலரி காலமாக வந்து லேக் பண்ணலாம். ஸோ சேலரி காலம் ஆஃப்செட் என்ன கொடுக்கலாம், எனக்கு ஒன்றா கீழே இறக்கிட்டு வா அப்படின்னு கொடுக்கணுமா, இல்லை 2 இறக்கிட்டு வா அப்படின்னு நம்ம கொடுக்கணுமா? ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா கொடுப்போம். கொடுத்தாச்சு. அடுத்து ஓவர் கிளாஸ் யூஸ் பண்ணோம். ஓவர் கிளாஸில் நம்ம சேலரியை வந்து எப்படி அசெண்டிங்காக எடுத்துகிட்டு வரணுமா, டிசெண்டிங்காக எடுத்துகிட்டு போகணுமா, இந்த ஆர்டரில் நம்ம சேலரி ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் ஆர்டர் பை எனக்கு வந்து சேலரி. நீங்கள் சேலரி அசெண்டிங்காக கொடுக்கணும்னா இது மாதிரி சேலரின்னு கொடுத்தாலே போதும். நீங்கள் ஏஎஸ்சின்னு கொடுக்க தேவையில்லை, நம்ம அசெண்டிங்காகவே வச்சுக்கலாம். ஓகேவா? அசெண்டிங்காக வச்சு எல் லேக் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து காலம் அலியாஸ் நேம். ஓகேவா? கொடுத்துட்டு நம்ம இப்போ இந்த கொரியை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு லேக் வந்துடுச்சு. அதாவது இங்கே இருக்க வேல்யூ வந்து எனக்கு செகண்டில் இருக்க வேல்யூ எனக்கு தேர்ட்லையும். ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டெப்பாக இறங்கிட்டே வேல்யூ வருது அப்படின்னா அது பேர்லேருந்து லேக்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எத்தனை இதை நீங்கள் இறக்குறீங்களோ அத்தனை இதுக்கு வந்து உங்களுக்கு டாப்பில் வந்து நல்ல வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் இப்போ வந்து 3 நான் கொடுத்து இங்கே இறக்குறேன் அப்படின்னா எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 இது வந்து எனக்கு நல்ல வந்துடும். அடுத்தது இங்கே ஃபஸ்ட் ரோவில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் இங்கே வந்து எனக்கு 4th ரோவில் வேல்யூவாக வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லேகோட ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 14,000 சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு கடைசியில் இங்கே வேல்யூ வருது. அதுக்கு அடுத்து இந்த 3 வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது, ஸ்கிப் ஆகிடுச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்மளுக்கு போடுறதுக்கான இடம் இல்லை. ஸோ அதனால தான் என்ன ஆகிடுது அப்படின்னா இந்த வேல்யூஸுக்கு பதில் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நல்லுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அசைன் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லேகோட ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது ஃபஸ்ட் ரோவில் இருக்க வேல்யூ வந்து எனக்கு நம்ம எந்த வேல்யூவில் கொடுக்குறோமோ அந்த ரோவில் கீழே இறங்கி வர்றது தான் இந்த லேகோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூனா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.